பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய கையில கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகம் விலையேறப்பெற்றது. இந்த வேத புஸ்தகத்துக்காய் எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள், இரத்த சாட்சியாய் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கையில் இருக்கும் வேத புஸ்தகத்தை நாம் மிகவும் கனப்படுத்தி அதை எப்போதும் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மனம் திரும்புதலை குறித்து ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறது. ஆண்டவர் மனம் திரும்புதலை குறித்து அழைக்கிறார். அதுல ஏதேன் தோட்டத்துல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிற்பாடு, தேவன் விலக்கி வைத்த அந்த படத்தை சாப்பிட்ட பிற்பாடு அவர்கள் விழுந்து போனார்கள். ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் ஆதாமை அழைக்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று. இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வார்த்தை மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பு. காரணம், ஆண்டவர் ஆதாமை வைத்த இடம் உன்னதமான ஒரு இடம். பரிசுத்த நிலைமையில அவனை வைத்து கர்த்தர் அவனை அழகாக உருவாக்கி அவனை பாதுகாத்து வைத்திருந்தார். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை இவர்கள் சாப்பிடுறதுனால ஆதாம் தேவன் வைத்த இடத்துல இருந்து கீழே விழுந்து போனான். அதனால்தான் ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏன்னா ஆண்டவருக்கு ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று தெரியாதா? நல்லா தெரியும். அவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ ஞானி, அனைத்தையும் அறிந்தவர். ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் பைபிள் ஆண்டவர் ஏன் அழைக்கிறார் என்றால், தன்னை அவன் ஒத்துக்கொள்ள வேண்டும், தான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தையை கேட்கிறார். அப்பொழுதுதான் ஆதாம் சொல்லுகிறான், நிர்வாணி என்பதனாலே நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று சொல்லி, பிறகு இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்போ ஏதேன் தோட்டத்துல மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடுல மோசே முதல் மல்கியா வரைக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் அழைக்கிறார்கள். புதிய ஏற்பாடு காலத்துல நாம் அப்படியே வரும்போது கடைசி தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை குறித்து அவர் பேசியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அருமையான தேவ பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகனோட ஊழியமே ஜனங்களை மனம் திரும்ப வேண்டும் என்று அழைக்கிற ஊழியம் தான். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது. லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான். இப்படி யோவான் ஸ்நானகனை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஒரு கூட்ட மக்களை தேவன் பக்கமாய் திருப்புவான். எப்படி பழைய ஏற்பாடு காலத்துல எலியா கர்மேல் பர்வதத்துல ஒரு கூட்ட மக்களை தேவன் பக்கமாய் திருப்பினாரோ, அதே போலவே யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியும் பலத்தை உடையவராய் ஒரு கூட்ட மக்களை மனம் திரும்ப வேண்டும் என்று அழைப்பு கொடுத்து பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடமாய் திருப்புகிறான். அப்போ இந்த யோவான் ஸ்நானகன் கூட மனம் திரும்பலை குறித்து அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னை முதல் பிரசங்கிக்கிற சமயத்துல மனம் திரும்புதலை குறித்து தான் அவர் பேசியிருக்கிறார். நல்லா கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மரம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆண்டவர் தன்னுடைய பிரசங்க ஊழியத்தை அவர் தொடங்கின சமயத்துல மனம் திரும்புதலை குறித்து தான் முதலாவது அவர் பேசினார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு கூட தம்முடைய சீஷர்களுக்கு விசேஷமாய் குறிப்பாய் அவர் கட்டளையிட்டார். மனம் திரும்புதலை குறித்து தான் அவர் கட்டளையிட்டார். அந்த வசனத்தையும் உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். லூக்கான சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 47-48. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அவர் பரமேறி போனார். அப்படியே அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்துக்கு நான் வருவோமானால் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல போய் அவர் பிரசங்கிக்கிற சமயத்துல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை மனம் திரும்புதலை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அறியாமுள்ள காலங்களை தேவன் காணாதவர்களை போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல இருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியம் என்பதும்
ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பைபிள்ல பேசப்பட்டிருக்கிறது என்பதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனம் திரும்புதல ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3 கருப்பொருள் இருக்கிறது இது மனம் திரும்புதல. நம்பர் 1 வந்து தேவனுக்கேற்ற துக்கம், 2வது கண்ணீர், 3வது அறிக்கை. அருமையானவர்களே, அப்போ முதலாவது நாம் மனம் திரும்பதுக்கு முன்பாக அந்த துக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஐயோ, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டோமே என்ற அந்த துக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும். பைபிள் அதை பற்றி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் பேசும்போது தேவனுக்கேற்ற துக்கம் என்று சொல்லுகிறார். உலகத்துக்கேற்ற துக்கம் லௌகிக துக்கம். அந்த துக்கத்தை நாம் துக்கப்படக்கூடாது என்பதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் நம்மை எதுக்கு நேராய் வழி நடத்தும் என்றால் மனம் திரும்புதலுக்கு எதுவாக நம்மை வழி நடத்தும். அப்பாவுக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டோமே, உண்மையான ஒரு தெய்வத்துக்கு விரோதமாய் நம்ம பாவம் செய்துட்டோமே என்ற அந்த துக்கம் நமக்குள்ள வரும்போது அந்த துக்கம் நம்மை தேவன் பக்கமாய் திருப்போம். அது மாத்திரமல்ல, கண்ணீர் இல்லாமல் நம்ம மனம் திரும்ப முடியாது. கண்ணீர் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒருத்தர் மனம் திரும்புறாங்கன்னா கண்டிப்பா மனசு உடைஞ்சி, மனசு கசந்து, உள்ளம் கசந்து தான் அவங்க கண்ணீர் விட்டு தான் மனம் திரும்புவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அறிக்கை ரொம்ப முக்கியம். எந்த பாவத்தை நாம் செய்தோம் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். கன்ஃபெஷன் மிக மிக முக்கியமா இருக்கிறது. அப்போ இந்த மனம் திரும்புதல 3 விஷயத்தை நம்ம மறக்க கூடாது. தேவனுக்கேற்ற துக்கம் மற்றும் கண்ணீர் மற்றும் பார்க்கும்போது அறிக்கை. அது மாத்திரமல்ல, மனம் திரும்புதல இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் என்பது இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவத்தை விட்டுட்டா மனம் திரும்பிட்டோம் என்ற அர்த்தம் நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. அது ஒரு பகுதி தான். அதற்கு இன்னொரு பகுதி உண்டு. மனம் திரும்புதல் என்பது பாவத்தை விடுறது மாத்திரமல்ல, மனம் திரும்புதல் என்பது பாவத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்புவது, தேவனிடத்தில் வந்து சேருவது. சரிங்களா? தேவனிடத்தில் வந்து சேருவது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு இடத்துல விளக்க சொல்லுகிறார். அந்த வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு நான் காட்ட விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலித்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்? பாலியத்துக்குரிய இச்சைகளை, பாவத்தை என்று வைத்துக் கொள்வோம், பாவத்தை விட்டு விலகி ஓடு என்று சொல்லிவிட்டு சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்வதுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்கிறார். அதாவது பாவத்தை விட்டு நீ ஓடி ஒன்றை நீ நாட வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ பாவத்தை விட்டு ஓடுகிற நாம் தேவனை நாட வேண்டும், விசுவாசத்தையும் அன்பையும் நீதியும் நாட வேண்டும். அப்போதுதான் அந்த மன திரும்புதல் பூரணப்படும். பெரிய பாவத்தை விட்டு விட்டால் மற்றும் பாவத்தை விட்டு தேவனிடம் வந்து சேர வேண்டும். தேவனுடைய அடைக்கலத்துல நாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும். அதை பற்றி தான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். சரி, இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நாம் வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சொன்னேன் இல்லைங்களா, மார்க் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, ஆகையால் நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நரகம் சமீபமா இருக்கிறது, ஆகையால் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லவில்லை. உண்மையிலே ஆண்டவர் நரகத்தை பத்தி அதிகமா பேசியிருக்கிறார். ஆனால் மனம் திரும்புகள் என்று அவர் அழைக்கும் போது எதை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் என்றால், பரலோகம் சமீபமா இருக்கிறது, பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, ஆகியால் நீங்கள் மனம் திரும்பி தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல என்னன்னா, ரைட் மோட்டிவ் என்று சொல்வார்கள். ரைட் மோட்டிவ் என்றால் நாம் மனம் திரும்புவதற்கு சரியான ஒரு ஊந்துதல் இருக்க வேண்டும். அது என்ன ஊந்துதல் என்றால், ஆண்டவர் இந்த இடத்துல மென்ஷன் பண்றார், குறிப்பிட்டு சொல்றார், நீங்கள் மனம் திரும்புவதற்கு தேவராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது, பரலோகம் உங்களுக்கு திறந்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, அந்த பரலோக ராஜ்யத்தை பார்த்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதாவது நரக தண்டனை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லவில்லை, சொல்லிவிட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லவில்லை. அப்படி நாம் மனம் திரும்புவானால் அந்த மனம் திரும்புதல் சரியான மனம் திரும்புதலா இருக்காது, தேவன் மேல ஒரு அன்பு இருக்காது, தேவன் நம்மை தண்டிக்கிறார் என்ற அந்த குற்ற மனசாட்சியும் அந்த உள்ளத்துல பார்க்கும்போது தவறான அபிப்பிராயம், தேவனை பற்றி தவறான அபிப்பிராயம் உண்டாகும் தவிர ஒரு உண்மையான மன திரும்புதலை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் ரைட் மோட்டிவ், சரியான ஒரு உந்துதல். சரிங்களா? இப்போ ஒரு 3 விஷயத்தை சொல்லி இந்த தியானத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். மன திரும்புவதற்கு 3 முக்கியமான ஒரு மோட்டிவ், 3 முக்கியமான ஒரு ஊந்துதல் காணப்படுகிறது.
அது என்ன என்றால், நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து தேவனுக்கு பயப்படுற பயம். தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தா தான் கரெக்டா நம்ம மனம் திரும்புவோம். இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, யோசேப்பு தேவனுக்கு பயந்ததுனால அந்த போத்திபார் வீட்டுல விபச்சார பாவத்துக்காக அடையப்பட்ட சமயத்துல அவன் என்ன சொன்னாங்க, அந்த பெண்ணை பார்த்து, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், ஆகையால் தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பொல்லாங்கை நான் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்துல அவன் தேவனுக்கு பயந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, யோசேப்பு அந்த வீட்டுல அவன் ஒரு எஜமானாகத்தான் இருந்தான். போத்திபார் என்ற மனுஷன் யோசேப்பு கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டான். அப்போது அந்த இடத்துல அவன் எஜமானா தான் இருந்தான், ஒரு அதிகாரியாகத்தான் இருந்தான். ஆனால் அந்த பாவத்துக்காக அழைக்கப்பட்ட சமயத்துல அவன் வந்து அந்த பாவத்துல விழுந்து விடவில்லை. தேவனுக்கு அவன் பயந்து வாழ்ந்தான். காரணம், தேவன் தனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதையும், அந்த திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறும், இந்த பதவியை காட்டிலும் எனக்கு இன்னும் பெரிய ஒரு பதவி இருக்கிறது, பெரிய ஒரு தேசத்துக்கே என்னை ஆஸ்வதமாய் கடவுள் மாற்றுவார் என்ற அந்த எண்ணங்கள் அவனுக்குள்ள இருந்தபடினால இந்த பாவத்தை செய்து நான் வீழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொல்லி தேவனுக்கு அவன் பயந்தான். அது மாத்திரமல்ல, இன்னொரு உதாரணம், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, பார்வோன் கட்டளையிட்டான் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்படி அந்த பார்வோனுடைய கட்டளைக்கும் பயப்படாமல் மருத்துவச்சிகள் இருந்தாங்க, நர்சஸ். அந்த மருத்துவச்சிகள் பாத்தீங்கன்னா அவங்க ராஜாவுக்கே பயப்படாத தேவனுக்கு பயந்ததுனால அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் தப்புவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரா, அந்த மருத்துவச்சிகளை அவங்க தேவனுக்கு பயந்ததுனால அந்த குடும்பங்களை தழைக்கும்படி, செழிப்பா இருக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம மனம் திரும்புவதற்கு நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் மோட்டிவ் எதுனா, தேவனுக்கு பயப்பட வேண்டும். 2வது மோட்டிவ், ஆண்டவர் மேல அன்பு இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல அன்பு இருந்தா தான் உண்மையான ஒரு மனம் திரும்பி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வர முடியும். லூக்கான சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 48 வரைக்கும் நீங்க படித்து பார்த்தா, அதுல பரிசேய வீட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களும் பந்திருக்கிறார்கள். அப்போ அது கேள்விப்பட்டு அந்த ஊர்ல பாவியான ஒரு ஸ்திரீ, ஒரு விபச்சார பெண் வந்து, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்தின் அருகே போய் நின்று கொண்டு, பின்னாக நின்று கொண்டு அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீர்னாலே நனைத்தால், தன்னுடைய தலைமயிரை கொண்டு துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல வைத்த அன்பு, அவர் மேல வைத்த அன்பின் நிமித்தம் தான் அவள் போய் இப்படி எல்லாம் செய்கிறார். அப்போ ஆண்டவர் முடியல என்ன சொல்கிறார், மகளே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்போ அன்பு தான். அன்பு இல்லைன்னா நம்ம மனம் திரும்ப முடியாது. தேவன் மேல நான் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் தான் அந்த மனம் திரும்புதலுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. 3வதாக வேத வசனம். வேத வசனம் இல்லாம நம்ம மனம் திரும்ப முடியாது. நமக்கு ஒரு ரைட் மோட்டிவ் இருக்குதுன்னா, சரியான ஒரு உந்துதல் இருக்குதுன்னா, அது தேவனுடைய வார்த்தை தான். உதாரணத்துக்கு பேதுருடைய மனம் திரும்புதலை குறித்து சொல்லுகிறேன். பேதுரு 3 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். இயேசுவை யாருன்னே தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் என்று சொல்லி அவரு கொடூரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். அப்போ பைபிளை சொல்லுகிறது, அவர் மறுதலித்த அந்த சமயத்துல சேவல் கூப்பிட்டான். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ப்ரிடிக்ட் பண்ணார் இல்லைங்களா. ப்ரிடிக்ஷன் முன்னறிந்து சொல்றாரு, இது போல பேதுருவே நீ என்னை மறுதலிப்பாய், சேவல் கூறதுக்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லி சொன்ன அதே மாதிரி நடந்துச்சு. இவன் மறுதலித்த சமயத்தில் சேவல் கூப்பிட்டு, அப்போ ஓடி போய் பேதுரு மனம் கசந்து அழுந்து தேவன் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்தான். அந்த வசனத்தை படித்து காட்டுறேன் பாருங்க. லூக்கான சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார், சேவல் கூறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்தார். வெளியே போய், அடுத்த வசனம் 62, வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அருமையான தேவ பிள்ளைகளை, இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அப்போ இந்த உண்மையான மனம் திரும்புதலுக்கு 3வது மோட்டிவ் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து கர்த்தர் தன்னிடம் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்தான். அப்போ வார்த்தையை நம்ம நினைவு கூர்ந்து மனம் திரும்ப வேண்டும். அன்பார்ச்சுனேட்டா சில பாவங்களில் விழும்போது அப்போ தேவனோட வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். தேவனோட வார்த்தையை நினைவு கூர்ந்து நம்ம மனம் திரும்புவோம். அதுதான் பைபிளை சொல்லுகிறது, பேதுரு தேவனோட வசனத்தை நினைவு கூர்ந்தான். இதுல இந்த இடத்துல ஒரு விசேஷமான ஒரு வார்த்தைன்னா, கர்த்தர் திரும்பி பார்க்கிறாராம். கர்த்தர் அவங்கிட்ட
பேதுருக்கிட்ட எதுவுமே பேசல. ஒரே ஒரு பார்வை தான். அந்த ஒரே ஒரு பார்வை அவனை மன திரும்ப வச்சுச்சு. அந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருக்க யோசித்து பாருங்க. நான் நிறைய டைம் யோசித்திருக்கிறேன் இந்த வார்த்தையை. ஆண்டவர் கோபமா பார்த்திருப்பாரா? நிச்சயமாகவே இருக்காது. கோபமா பார்த்திருந்தா நிச்சயமா மன கஷ்டம் அழுதுருக்க முடியாது. அந்த பார்வை எப்படி இருந்த பார்வை தெரியுங்களா? அந்த பார்வத்துல முழு இரக்கம், அந்த பார்வையில மனதுருக்கம் இருந்தது. ஆண்டவர், பேதுருவே, என்னை போய் நீ மறுதளிச்சிட்டியே என்று சொல்லி மனதுருகி பார்த்தார். மனதுருகி இரக்கத்தின் தெய்வமாய் நின்று கொண்டு பேதுருவை பார்க்கிறான். பார்வை அவனால பார்க்க முடியல. அந்த பார்வையை பார்த்த உடனே ஓடி மன கசந்து அழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கொண்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 3 முக்கியமான இந்த மோட்டிவ், இந்த உந்துதல் தான் உண்மையான மன திரும்புதலை கொண்டு வரும். மறுபடியும் நான் சொல்லுகிறேன். முதலாவது தேவனுக்கு பயப்படுற பயம், 2வது தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு, 3வது தேவனுடைய வார்த்தை. இதை கொண்டுதான் நாம் ஆண்டவர்கிட்ட மன திரும்பி அவர்கிட்ட வர வேண்டும். அப்போது ஆண்டவர் உண்மையாய் மன திரும்புகிற பிள்ளைகளை தேவன் மறுபடியுமாய் தூக்கி அவர் நிலை நிறுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you.